அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாகம் 16 குரு பரம்பரை எப்படி ஆசானுடைய வழி எப்படி வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரிந்து நான் தேடிய வரை எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இன்னும் அதை விட கூடுதல் தகவல் கிடைத்தாலும் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதையும் பதிவு செய்வோம். சரிங்களா? முதல் பார்த்தீங்கன்னா குரு பரம்பரை. குரு பரம்பரையில் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அது முன்னாடி இருக்கிற ஆசானுடைய நமக்கு தெரியல பேர். அப்துல் காதர்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்திருக்காங்க. அந்த பாய்க்கு அப்புறம் சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசான் அவர்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காரு. சீனிவாசன் ஐயா கிட்ட இருந்து தான் ஜெயக்கொடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கற்றுருக்காரு. இந்த ஜெயக்கொடி என்பவர் வந்து ஜெயக்கொடி வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியோட அவர் வந்து எல்லா இடங்களும் போய் வந்திருக்காரு. கொடி நட்டுட்டு அங்கெல்லாம் போயிட்டு களத்தில் சண்டை செய்வதாக அவரை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜெயக்கொடி ஐயாவுடைய கிட்ட இருந்து ஆசான் மாயவேல் அவங்க கற்றுருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் முதல்ல அப்துல் காதர், ஆசான் சீனிவாசன், ஆசான் ஜெயக்கொடி, ஆசான் மாயவேல். இப்போ இவங்க தான் நம்ம முன்னாடி தெரிஞ்ச கிடைத்திருக்க தகவல். இப்போ மாயவேல் ஐயா கிட்ட இருந்து தான் பல பேர் கற்றுருக்காங்க. இப்போ அதனால் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் மாயவேல் ஐயா. இப்போ மாயவேல் ஐயாவுடைய பிரதான சீடராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பூராசாமி, பழனி. இவங்க எல்லாமே வந்து மாயவேல் ஐயாவுடைய உறவினர் பூராசாமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரும் பண்ருட்டி பகுதியை சார்ந்தவங்க. இப்போ மாயவேல் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காட்டுமன்னார் கோயில் அந்த பகுதிகளில் சிலம்பத்துக்கு போயிட்டு ஜதை கேப்பன்னு சொல்லுவாங்க. ஜதனா சண்டை செய்து பார்க்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பகுதியில் போயிட்டு சிலம்பத்தோடைய கலை நிகழ்ச்சி செஞ்சுருக்கு. கலை நிகழ்ச்சி சொல்ல முடியாது, தன்னுடைய கலைகளை அங்கே போயிட்டு செய்து காமிச்சிருக்காரு. ஆனால் பயிற்சி கொடுத்தது அனைத்துமே பண்ருட்டி இந்த பகுதிகளில் தான் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பூராசாமி, பழனி. நம்ம ஒவ்வொரு ஆசனம் பற்றி நம்ம இப்போ விளக்கமாக கிடைக்கும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழனி, அதுக்கப்புறம் சையத் அலி, SN சையத் அலின்னு சொல்லுவாங்க ஆசான். இப்போ இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஜானகிராமன் இப்போ திராசு பகுதியை சார்ந்தவர். அது பண்ருட்டி அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். ஜானகிராமன் அவருடைய சகோதரர் கணபதி. அதுக்கப்புறமா ஆசான் வித்யாபதி, ஆசான் செல்வராஜ், ஆசான் சாரங்கபாணி, ஆசான் சிதம்பரம், ஆசான் ஸ்டெல்லாமேரி. இப்போ ஸ்டெல்லாமேரி யார் பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் மணியை சொல்லக்கூடிய நெய்வேலி பகுதியை சார்ந்தவங்க, வடலூர் இருக்காங்க. அல்போன்ஸ் மணி ஆசான் அல்போன்ஸ் மணியோடைய மூத்த மகள், 2 மகள்கள். அதில் மூத்த மகள் ஸ்டெல்லாமேரி இவங்க தான் மாயவேல் கிட்ட நேரடியாக கற்றுக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டார் போட்டுருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டார் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடியவங்க. ஸ்டார் இல்லாதவங்களுக்கு எல்லாமே நட்சத்திர குறியீடு இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களாம் வந்து காலம் சென்ற ஆசான்கள். இப்போ பூராசாமி, பழனி, சையத் அலி ஐயா, ஜானகிராமன் ஆசான், இவங்கெல்லாம் சிதம்பரம் ஆசான், இவங்கெல்லாம் வந்து மறந்துட்டு விட்டாங்க. இப்போ அதை கற்று பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிகழ்காலத்தில் மாயவேல் ஐயா கிட்ட நேரடியாக கற்றுக்கொண்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா கணபதி ஐயா இருக்கார், திராஸ் பகுதியில் இருக்கார். வித்யாபதி, ஆசான் வித்யாபதி கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதிகளில் வெள்ளைக்கட்டு பகுதியில் வசித்து வர்றாரு. செல்வராஜ் ஐயா இவர் வந்து வடலூர் பகுதியில் தான் வசிக்கிறாரு. சாரங்கபாணி ஐயாவுக்கும் மாயவேல் ஐயாவுக்கும் என்ன ஒரு தொடர்புனா, மாயவேல் ஐயாவும் மானடிக்குப்பம் சொல்லக்கூடிய சொந்த ஊர் பண்ருட்டி பக்கத்தில் இருக்குது. சாரங்கபாணி ஐயாவும் அதே ஊரை சார்ந்தவர் தான். இந்த சாரங்கபாணி ஐயா ஐயாவுடைய படங்கள் முதல் நாங்கள் தான் பார்த்தேன். அப்புறமா சிதம்பரம் ஐயாவும் பண்ருட்டி பகுதி சார்ந்தவர். ஆனால் அப்படி இல்லை. இப்போ சாரங்கபாணி ஐயா இருக்காங்க. ஸ்டெல்லாமேரி அவங்களும் இந்த நெய்வேலி, வடலூர் இந்த பகுதிகளில் தான் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் 1 2 3 4 5 பேர் மாயவேல் ஐயாட்ட படித்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து நிறைய மாணவர்கள் பிரிந்து நிறைய பயிற்சி கூடங்களில் பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க இந்த ஆசானுடைய வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்கொடி ஐயா ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவருடைய காலகட்டத்தில். அதுக்கடுத்து மாயவேல் ஐயா சிறப்பாக எல்லா பகுதிகளுக்கும் பாடங்களை விரிவுபடுத்தியிருக்காரு. எல்லா மாணவர்களுக்கும் பாடங்கள் கொடுத்து எல்லா பகுதிகளும் பாடம் பரவுவதற்கான முக்கியமான பங்கு ஆற்றியது பார்த்தீங்கன்னா மாயவேல் ஐயா தான். அவரோட பெயருக்கான நிறைய தகவல் இருக்குது, நம்ம பிறகு வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது சிதம்பரம் ஆசானும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்காற்றிருக்காரு இந்த நாகமந்திர கலையை.
எல்லா இடங்களையும் பறந்து அதை பரவலாக போவதற்கும் வெளிநாடுகளில் செய்வதற்காக எல்லாம் நிறைய காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. துரதிருஷ்டவசமாக ஐயா நம்மளோட வாழலை இல்லை, ஏழை செஞ்சுட்டாரு. மற்றவங்க அனைவரும் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதிகமாக வெளி உலகத்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக நாகமதனா பற்றின தகவல்களை தெரியப்படுத்த முக்கிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா சாரும். அனைத்துமே சிறந்த ஆசான்கள் தான். இவர் அதிகமாக சோஷியல் மீடியாவில் போட்டதுனால நிறைய பேர் வந்து சிதம்பரம் ஆசானை தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்கெல்லாம் எல்லா பகுதிகளிலும் நிறைய மாணவர்களை திறமையான ஆசான்களை உருவாக்கி நாகமதனா கலையை சிலம்பத்துக்கு கூட ஒரு பிரிவு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஆசானுடைய குரு பரம்பரையுடைய எனக்கு தெரிந்த தகவல். நன்றி.